என்ன 5 மணி ஆகுது, ஒரு வேலைக்குல முட்டை கடை கடகன்னு வரணும்னு தெரியாது இந்த காலத்து பொம்பளை பிள்ளைங்களுக்கு. என்னத்த சொல்றதுன்னு தெரியலம்மா. ஒரு லாக்கு சனி எது எடுக்கும் முடியல, ஒண்ணும் பண்ண முடியல. ஹாய், ஒரு போன் பண்ணா ஒரு ரிங்லயே எடுக்கணும்லாம் தெரியாது. எல்லாம் வேணுமிட்டே பாக்குங்க. அம்மா போன் பண்றாங்களா பாத்துட்டு ஒரு 5-10 செகண்ட் விட்டு வெயிட் பண்ண வச்சுதான் எடுக்குவாங்க. டெய்லி ஈவினிங் ஆனாலே எங்க அம்மா தொல்லை தாங்க முடியல. பாரு போன் பண்ணி எங்க இருக்க. ரித்திமா கிளம்பிட்டியா? அம்மா ஆபீஸ் 6 மணிக்கு தான் முடியும். 5 மணிக்கெல்லாம் போன் பண்ணி வந்துட்டியான்னு கேக்குற. 6 மணிக்கு முடியுமா? என்னடி ஆபீஸ் வச்சிருக்கிறானுங்க. அந்த காலத்துல நாங்களாம் வேலைக்கு போனா 7 மணிக்கெல்லாம் வீட்டுல வந்து அடங்கி தூங்கிடுவோம். அம்மா அந்த காலம் இந்த காலம் எப்ப பாரு இதையே பேசி அறுக்காதம்மா. ஆபீஸ் முடிஞ்சதும் நானே ஏறி வர முடியாதுமா. சும்மா நீ வெறுப்பேத்திட்டு இருக்காதம்மா. அப்படியே இந்த ஆன்டிங்க எல்லாம் போட்டு அப்படியே நசுக்குதுங்க. எனக்கு வெறுப்பா இருக்குது. கத்தாத ரோட்ல நின்று பொம்பளை பிள்ளை கத்தக்கூடாது இந்த மாதிரிலாம். சரியா? நான் கத்துறேன். நீ தானே கத்த வைக்கிற போன் பண்ணி இந்த அதிகார பேச்சு பேசுறவெல்லாம் வச்சுக்காத நீனு. நான் போட்ட குட்டி நீனு. சரியா? வளர்ந்து வந்து அப்படியே கொம்பு முளைச்சிருமா உனக்கு. அதிகார பேச்சு பேசுற. வரமா வைமா சீக்கிரம் 10 செகண்ட்ல. வீட்டுக்கு போறதுக்குள்ள ஒரு 100 கால் வந்துடும் போல. டெய்லி இதே ரோதனையா இருக்குது. எங்க அம்மா கிட்ட சாவடிக்குது. சீக்கிரம் கல்யாணம் போட்டு போயிடணும். ஹலோ மூ சொல்றா, எங்க இருக்க? ஏ பொறம்போக்க, நான் எங்க இருப்பேன் உனக்கு என்னடா? பொறம்போக்க. ஐயோ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமா உங்களோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தண்ணி குடுமா சீக்கிரம். ஒரு தண்ணி கூட எழுந்து குடிக்க முடியாது அவனால. பிடி. என்ன ஒரே ஆட்டமா இருக்குது. நான் எப்படி இருக்காங்க இல்லனா? ஆமாமா அக்கா மீனா அக்கா சூப்பரா ஆடுறாங்க. அக்கா நல்லா இருக்காங்களா? தொடப்ப கட்ட. ஒரு வேலைக்கு போக மாட்டேற, வீட்டுல உட்காந்து நல்லா தின்னுக்கிட்டு ஒரு தண்ணி கூட எடுத்து குடிக்க முடியாது உன்னால. தண்ணி ஏத்தணுமா என்ன கத்தின்னு இருக்கிற. நல்லா உட்காந்து டிவியை ஒண்ணு பாக்குறது, நல்லா ஃபேன் லைட் எல்லாத்தையும் போட்டுக்கினு அப்படியே உடனே விஐபி தனுஷ்மா ஞாபகம் வந்துடும். ஒரு சோறு திக்கி இறங்குதுன்னு. என்னடா நக்கல் சிரிப்பு சிரிக்கிற? நக்கல் சிரிப்பு இல்லம்மா, இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம வாழ்க்கையே மாற போகுது. கொஞ்ச நாள்ல எல்லாம் மாறிடுமா? ஏன் என்ன பண்ண போற? அப்படியே நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். பிசினஸ் பண்ண போறியா? என் அழகு சொல்லும். இப்போதான்டா உனக்கு மூளை நல்லா வேலை செஞ்சிருக்கு. சரி, யாருக்கிட்ட போய் என்ன தெரிஞ்சுப்ப, எப்படி கத்துப்ப? அது எப்படின்னா, சென்னையில பிக்கெஸ்ட் பிசினஸ் எக்ஸ்போ நடக்க போகுது. ஓஹோ, அப்படியா விஷயம்? சரி, ஃபுல் டீடைல்ஸ் அப்படியே உன் ஸ்வீட் வாய்ஸ் சொல்றேன். ஹலோ மக்களே, நம்ம சென்னை ட்ரேட் சென்டர்ல ஜூன் 13th and 14th மார்னிங் 10 AM இருந்து ஈவினிங் 6 PM வரைக்கும் ஒரு பிக்கெஸ்ட் பிசினஸ் அண்ட் பிரான்சைஸ் எக்ஸிபிஷன் நடக்க போகுது. நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனா ப்ராப்பர் பிசினஸ் நாலேஜ் இல்ல அப்படின்னா இது ஒரு சூப்பரான ஈவென்ட். இதுல பல செக்மெண்ட்ல இருந்து 100+ பிரான்சைஸ் ஓனர்ஸ் டைரக்டா ஸ்டால் போடுறாங்க. ஃபுட் அண்ட் பீவரேஜ், சலூன், எஜுகேஷன், ரீட்டைல் ஷோரூம், இந்த மாதிரி எல்லா ஓனர்ஸும் டைரக்டா வராங்க. பவர் கேர் ஜெனரேட்டர், நியூ ஷாப், கட்ஸ் அண்ட் காம் சலூன், நெக்ஸ்ட் ஜென் பிசினஸ் கன்சல்டன்சி, ஆரோடன் ஷாப்பர், மெட்டாமாஃப் ப்ரீ ஸ்கூல்னு 100+ ரெப்யூட்டட் பிராண்ட்ஸ் எல்லாருமே டைரக்டா இதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இந்த ஈவென்ட்டுக்கான டிக்கெட்டை மேல தெரியுற இந்த வெப்சைட்ல இப்பவே புக் பண்ணிக்கோங்க. பெர் ஹெட்டுக்கு 1000+ GST தாங்க. இலவசம் அப்படின்னா நல்லா இருக்காது. பே பண்ணி போறீங்கன்னா கண்டிப்பா வேல்யூவா தான் இருக்கும். பிரான்சைஸ் பத்தி தெரியணும்னா கண்டிப்பா இந்த ஈவென்ட்டுக்கு வாங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. டோன்ட் மிஸ் இட். ஃபர்ஸ்ட் மாதிரி இந்த சன் மியூசிக் இசை அறிவியல்ல ஒழுங்கா பாட்டே போட மாட்டாங்க. செம்ம பாட்டு. என்ன இனிமையா பாடுறப்பா. இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துன்னு வச்சுக்கேன் படிப்புலலாம், நீ எல்லாம் எங்கேயோ போயிடுவடி. அப்படி இழுக்கிற ஏதோ காதல் கீதல் இருக்குதா? தெரிஞ்சு போச்சுன்னா செத்துருவா அந்த நிமிஷமே. ஏய் சனினே, சவுண்ட் கம்மியா தான் வைய. ஏய் உனக்கு என்ன மா? எனக்கு இன்னும் எக்ஸாமே முடியலமா. எனக்கு இன்னும் 2 எக்ஸாம் இருக்குதுமா. படிச்சுட்டு இருக்க போய் இந்த சவுண்ட் எது வச்சுன்னு இருக்குது. குழந்தைரும் உன்னை சொல்லிட்டேன், அவனுக்கு எக்ஸாம் இருக்குன்னு தெரியல. அவன் படிச்சுன்னு இருக்குது, உட்காந்து எதுக்கு சவுண்ட் வச்சுன்னு இருக்கிற?
பொறுமையா கேளு, போன்ல ஹெட்போன் போட்டு கேட்க வேண்டியதானே. அப்படியே சவுண்ட் கம்பவுண்டா இது அப்படியே 100க்கு 100 எடுத்துரும். ஏய் மச்சி, நேத்து கேட்க மறந்துட்டேன்டி. லாஸ்ட் எக்ஸாம் எப்படி எழுதுனேன்? நான் வந்து பென்ல எழுதுறேன்டி, எல்லாத்தையும் ஃபுல்லா எழுதி முடிச்சிட்டேன். நீ ஒரு ஃப்ரெண்டாடி, எனக்கு 1 மார்க் லாஸ்டா தெரியவே தெரியுமா? அவ்வளவு நேரம் முடிச்சிட்டு இருந்தேன். ஏய் ஏய், காலையில எழுந்து இப்ப வாசல் பெருக்குங்க. அம்மா எனக்கு வாசல் பெருக்க தெரியாதுமா, காரி துப்பிடுவே சொல்லிட்டேன். ஒரு வாச பெருக்கத்துல ஒரு கோலம் போட தெரியல, நல்லா ஒரு நைட்டி ஒன்று மாடி கால் நீட்டி நல்லா அப்படியே ஆட்டிக்கின்னு இருக்கிற உட்காந்து டிவியை பார்த்தீங்கன்னா சும்மா டிஸ்டர்ப் பண்ணே இருக்கு. அதான் எக்ஸாம் தான் முடிஞ்சிச்சுல. எக்ஸாம் முடிஞ்சிச்சுதான், ரிசல்ட் வரும்ல அன்னைக்கு பொழப்பேன். எல்லாமே அங்க மாதிரி நான் அப்படியே இல்லாம உங்களெல்லாம் அப்படியே சாதாரணமா விட்டனால ஆடுறீங்க. எல்லாரும் பண்ற மாதிரி இந்த டிவி கேபிள் எல்லாத்தையும் கட் பண்ணி டிவி தூக்கி பரணையில போட்டு போனுக்கு நின்றுட்டு எல்லாத்தையும் புடிங்கி விட்டுருந்தேன்னா அப்ப நக்கின்னு உட்காந்துருப்பேன். அதெல்லாம் நல்லாதான் மார்க் வரும். பாக்குறேன்டி பரதேசியே, ரொம்ப அண்ணாச்சி பண்ண துண்ணாத, சூட்டை கடப்பி விடும். அப்புறம் தலைக்கு ஊத்தின்னு உட்காந்துரும் ஒரு வேலையை செய்யாம. அது அப்பப்ப வரட்டும், நீ ஏன் சூட ஏத்திக்காத. அப்படியே சவுண்ட் கம்பவுண்டா இது அப்படியே 100க்கு 100 எடுத்துரும். இது ஒரு பரதேசி ஸ்கூல்ல அப்படியே பபுள் கம் போட்டு சுத்தின்னு இருக்கும். இது அப்படியே சவுண்ட் கம்மி பண்ணு ஆகும். அப்படியே வருஷம் ஃபுல்லா படிக்கல, லாஸ்ட் நாள்ல உட்காந்து படிச்சுட்டு அப்படியே கீழ்ச்சிருவாரு. சிக்காரம் அவன் என்னமோ உள்ள உட்காந்து படிக்கிறான்னு நினைச்சிருக்குது எங்க அம்மா. அப்படின்னு அம்மாவுக்கு ஒரு வேலையே கிடையாது, எப்ப பார்த்தாலும் அவனுக்கே சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கும். கேட்டு பாரு. ஐயோ யாரு? நான் ஃப்ளையிங் ஸ்குவாட் கத்தருக்குள்ள திரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிரதர் சிஸ்டருக்கு எல்லாருக்கும் அனுப்பி விடுங்க. கண்ணால கண்ண விட்டா பின்னால சுத்த விட்டா. டெய்லி இந்த வீட்டுல இருக்க வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுதுங்க. நீங்க கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா என்ன உங்களுக்கு? அப்படி வீட்டுல என்ன வேலை செய்றீங்க? ஆபீஸ்ல எவ்வளவு டென்ஷன், எவ்வளவு வேலை தெரியுமா? ஆமா பெரிய பொல்லாத ஆபீஸ் ஒர்க். நாங்க செய்யாத வேலையா வீட்டுல செய்யற வேலையை விடவா நீங்க செஞ்சிட போறீங்க ஆபீஸ்ல? ஒரு நாள் வீட்டுல இருக்க வேலையெல்லாம் உங்க செய்ய வச்சுட்டு உங்க ஆபீஸ் வேலை நான் செய்யறேன். அசால்ட்டா இப்படி தட்டி முடிச்சு போயிட்டே இருக்கு. சரி உடி, இவ்வளவு களைப்பா இருக்க, நைட் எங்கன்னா வெளில போய் சாப்பிட்டுக்கலாம். உண்மையா வாங்க, அப்படியே சிரிச்சிருவாடி உடனே. அப்பா ஏ தங்கம், ஹாய் மம்மி. அப்பா இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன லீடரா போட்டிருக்காங்க கிளாஸுக்கு. லீடர் ஆயிட்டியா? வாழ்த்துக்கள். அப்படியே அப்பா மேலதாண்டி பாசம். வர இந்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் ஃபுல்லா வந்து டேட் லிட்டில் பிரின்சஸா தான் வளர்ந்து. இன்னைக்கு நீ கிளாஸ் லீடர் ஆனனால அம்மா வந்து வெளியே சாப்பிட கூட்டு போலான்னு பார்த்தேன். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா ஃபேமிலியா சேர்ந்து நம்ம லீடர் படத்துக்கு போறோம். ஜாலி என்னடா இது பித்தலாட்டமா இருக்குது? உங்க பொண்ணு லீடர் ஆயிடுச்சுட்டு லீடர் படத்துக்கு கூட்டு போறீங்களா? படத்துக்கு போறேன்னு சொல்ல, அந்த படத்துல என் தலைவன் லீடரா இருந்து அவனோட பொண்ணை எப்படி காப்பாத்துறாரு தெரியுமா? ஹலோ மக்களே, நம்ம லெஜெண்ட் சரவணன் சாரோட ஃபர்ஸ்ட் படம் நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஆனா செகண்ட் மூவி இப்படி ஒரு சம்பவம் பண்ணுவார்னு எதிர்பார்க்கவே இல்லை. சீரியஸா ஒவ்வொரு சீனுமே ரொம்ப அழகா நடிச்சிருக்காரு. அண்ட் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா லவ் போர்ஷன், சென்டிமெண்டல் எல்லாமே ரொம்ப அழகா ஒர்க் பண்ணியிருக்காங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் விஷுவல்ஸ் ஒவ்வொன்றும் அவ்வளவு அழகா காட்டியிருந்தாங்க. படத்துல கேஸ்டிங் ஒவ்வொன்றும் பயங்கரமா இருந்துச்சு. ஒவ்வொருத்தரோட ஆக்டிங்கும் வேற லெவல்ல இருக்கு. இதுல முக்கியமா நம்ம VTV கணேஷ் சாரோட போர்ஷன்ஸ் எல்லாமே செம்ம ஃபன்னா இருந்தது. தியேட்டரே பயங்கரமா சிரிச்சாங்க. அண்ட் முக்கியமா இந்த படத்துல ஏகப்பட்ட ட்விஸ்ட் இருக்குது. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. சத்தியமா சொல்றேன், உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த படத்தை தியேட்டர்ல போய் பாத்தீங்கன்னா இதுல வர ஒவ்வொரு ட்விஸ்டும் உங்களுக்கு பயங்கரமா இருக்கும். அண்ட் வில்லன் வர ஒரு போர்ஷனும் பயங்கரமா பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்து சூப்பரா காட்டியிருந்தாங்க. அண்ட் ரொம்பவே அழகா இந்த படத்தை கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ தயவு செய்து மிஸ் பண்ணாம தியேட்டர்ல போய் இந்த படத்தை இப்பவே பாருங்க. என்ன காரமானு தெரியல, நம்ம சமைச்சா நமக்கு சாப்பிடவே பிடிக்க மாட்டேங்குது. எப்பா போதும், போட்டோவே பிச்சுன்னு வெளில வந்துடும் போல. எவ்வளவுதான் துடைப்போம் போட்டோவை. அம்மா வீடு ரூம் எல்லாத்தையும் எப்பவுமே கிளீனா சுத்தமா வச்சுக்கணுமா? ரூமை கிளீனா வச்சுக்கணுமா? ஏன் ஏதாவது மகாலட்சுமி வருதா வீட்டுக்கு? இன்னைக்கு இது அத்தை பொண்ணு வருது வீட்டுக்கு. அப்படியா? சொல்லவே இல்லை என்கிட்ட. அது நேற்று நைட்டு சாட் பண்ணிட்டு இருக்கப்ப சொல்லுச்சுமா. சாட்டு பண்றீங்களா நைட்? ஆனா சாட்டு வீட்டுல யாரையும் காணும். அத்தை வாடி உட்காரு. அப்படியே ஜொல்லு ஊத்துது. சாப்பிட்டியா? ரசமும் மீன் வறுவலும் இருக்கு, சாப்பிடுறியா? இல்ல அத்தை, நான் வீட்டுல சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். பிரியாணி செஞ்சாங்க அம்மா. உங்க ஆத்தாக்காரி டெய்லி பிரியாணி செய்யறாளாடி. எப்ப கேட்டாலும் பிரியாணி.